அனைவருக்கும் வணக்கம். இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த தருணம் வந்துவிட்டது. அதாவது காலையில் காடு சென்று அப்படிங்கிற மாதிரி காலையிலேயே அந்த படத்துடைய காட்சிக்கு சென்று பார்த்துவிட்டு வந்திருக்கிறார் நம்முடைய நண்பர் வருண் அவர்கள். எந்த படம்? அந்த படம்னா அதாங்க பராசக்தி. பார்த்துட்டு வந்துட்டாரு. எந்த அளவுக்கு படம் இருக்குது அப்படின்னா பாருங்க, இப்ப வந்து 9 மணி ஷோ முடிச்சுட்டு வந்திருக்காரு. 1/2 மணி நேரம் தான் டைம் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்ப அவரை நான் எடுத்துடணும். இது முடிச்ச உடனே அப்படியே அடுத்த ஷோக்கு போக போறாரு. பேக் டு பேக் ஷோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்தது. யாரு இதே படத்துக்கு நான் இன்னொரு வாட்டி போறேங்க. ஆமா, நீங்க போகலாமே, உங்களுக்கு ஒரு வாட்டி கூட கூப்பிட்டா நீங்க வராம எஸ்கேப் ஆயிட்டு நல்லா போறாருங்க. சரியா? ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்த ஒரு வீடியோ ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு வீடியோவா இருக்க போது இந்த தம்பிக்காக வேண்டி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரிஸ்க் எடுத்து அந்த படம்லாம் பார்த்துட்டு இருக்குல்ல. சரி, நான் ஏன் எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா பேசிட்டு இருக்கிறேன்? ஏன்னா படத்தோட ரிசல்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் படத்தோட ரிசல்ட் பயங்கரமா இருக்குதுன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. இருங்க, அதுக்கு வருவோம். முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுடலாம். என்ன அப்படின்னா, நமக்கு வெறுப்புகள் அரசியல் ரீதியாக 1000 இருக்கலாம், பிடிக்கும் பிடிக்காதுன்றது 1000 இருக்கலாம். ஆனா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல். இங்க நம்ம என்னதான் படம் ரிலீஸுக்கு முன்னாடி நல்லது கெட்டது பேசினாலும் படத்தை பார்த்துட்டா எக்ஸாக்டா என்ன நமக்கு ஃபீல் ஆச்சு, படத்தை பார்க்க போற ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு என்ன ஃபீல் ஆக வாய்ப்பு இருக்கு, இது ரெண்டையும் நேர்மையா சொன்னா மட்டும்தான் நம்ம இந்த சேனல்ல நடத்துறதுல ஒரு அர்த்தமே இருக்குது இல்லையா? அந்த அடிப்படையில நம்ம நடத்தல, இருந்தாலும் சொல்றேன். படம் பார்த்துட்டு வந்துட்டீங்க. எனக்கு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு, நிறைய வச்சிருக்கேங்க மனசுக்குள்ள. இருந்தாலும் ஒன்னொன்னாவே நான் கேட்டுறேன். ஓவரால் அனுபவம் சுகானுபவமா இல்ல ஒன் சே லைக் ஐயோப்பா என்னால் முடியல, இந்த படம் பார்த்து தலை வலிச்சிருச்சு, ஓடி வந்துடணும்னு தோணுச்சு அப்படிலாம் சொல்ல. இந்த கதைக்களம், இதோட கதை கரு வந்து ரொம்ப முக்கியமானது. இதை நல்லா எடுத்துருக்கலாம், நல்லா எடுக்கல. ஓவராலாக இட்ஸ் அன் ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் நான் சொல்லுவேன். 2வது நிமிஷத்துல நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சுத்தி வளைச்சு போகலான்னு நினைச்ச ஒரு 12-13 நிமிஷத்துக்கு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ன்னு சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதானே. அப்ப அப்படி இருக்கு ஒண்ணு பேசுவோம். ஓகே, ரைட்டுங்க. ஒரு படம் ஹிட் ஆகணும் அப்படின்னா குறிப்பா இந்த மாதிரி பீரியட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அல்லது வந்து ஒரு உணர்வு, ஒரு தேசப்பற்றோ மொழி பற்றோ அதை தழுவி அதோட சில ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்தையுமே கலந்து எடுக்கப்படுற படங்கள் வந்து ஹிட் ஆகணும்னா சில எலிமெண்ட்ஸ் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகணும். எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகணும். எனக்கு விவரம் தெரிஞ்சு அப்படி ஒர்க் அவுட் ஆன ஒரு பீரியட் ஃபிலிம்னா மதராசப்பட்டினம். நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். தியேட்டர்லேயே 3 டைம் பார்த்தேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த கம்பேரிசன்லேயே நான் வரேன். ஓகேவா? முதல்ல பார்க்கும்போது அந்த செட் ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், அதில் வரக்கூடிய பொருட்கள் ஆகட்டும், அது வாகனங்கள் ஆகட்டும், ஓவரால் அந்த மேக்கப் ஆகட்டும், எல்லாமே ஆமாம் ப்ராப்பராக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குன்ற ஃபீலை அது கன்வே பண்ணிச்சா? ஓகே, நீங்கள் நம்ம ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க பேச கேட்டிங்கன்னா தெரியல. பசங்க வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்டர்வெல்ல சொன்ன விஷயம் தான் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிம்னா அது என்னதான் லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் சுதந்திர போராட்ட பேக்ரவுண்ட் நடக்கிறப்போ அதை வந்து செட்டு ப்ராப்பர்ட்டி அந்த ஒரு ஃபீல் டோன் மூலியமா வந்து கரெக்டாக கொண்டு வந்து மதராசப்பட்டினம் சொல்லிட்டு பசங்க என்கிட்ட சொன்னாங்க. ஓகே, அதே தான் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூவி, எங்கள் அம்மாவுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச படம். அந்த விஷயத்தை அவன் நியாயமாக, ஃபார் எக்ஸாம்பிள் அதில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் தப்பிச்சு ஓடுற மாதிரி இன்னைக்கு நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் டெய்லி பார்க்குறோம். அந்த கூவம் வந்து அவங்க வந்து பார்க்கும்போது ஏமி ஜாக்சன், வயசான ஏமி ஜாக்சன் வந்து அந்த கூவத்தை பார்க்குற ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற கோவத்தை அங்கேயே நம்ம கன்வின்ஸ் ஆயிரும். ஒரு மாதிரி அங்கிருந்து அப்படியே பேக்ரவுண்டு ஃபிளாஷ்பேக் போகும், பார்த்தா அந்த படகு போயிட்டு இருக்கும் கோவம். செம ஃபீல் அது. இப்போ ஒரு விஷயம், ஒரு உலகத்தை காட்டுறோம்னு வச்சுக்கோங்க பிரியகுமார். அது வந்து ஓவியத்தோட டெப்த் என்னன்னா அந்த உலகத்தை முழுசா உங்களை ஃபீல் பண்ண வைக்கணும், அந்த இடத்த மட்டும் காட்டாம. இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை நாங்க காட்டுறோம், பட் இந்த ஃப்ரேமுக்குள்ளேயே அடங்குற மாதிரி ஒரு ஃபீலிங், கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உண்மையிலேயே இது வந்து ஜென்யூனான ஸ்டேட்மெண்ட் தான். நான் வந்து இந்த பராசக்தியோட எக்ஸிபிஷனுக்கு வந்து வள்ளுவர் படத்தில் போனேன். அதை பத்தி நீங்க கூட வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அந்த எக்ஸிபிஷனோட ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷனா தான் இந்த படம் இருந்தது. அதான் ஏன்னா இது நான் இந்த வார்த்தை கேட்டேன், தப்பா நினைச்சுக்கிறேன், ஜென்யூனா அப்படின்ற வார்த்தை. ஏன்னா ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி, இந்த டேட் இஷ்யூ, இந்த கிளாஷ் இஷ்யூ வந்தப்ப தப்புன்னு சொல்லி நம்ம கண்டிச்சதுனால இதுல திட்டமிட்டு வன்மத்தை பரப்புறமான்ற மாதிரி வந்துடக்கூடாது. அதனாலதான் உண்மை இருக்கிற மாதிரி பேசிடுவோன்ட்டு. ஓகே, நான் முதல் விஷயத்தை கேட்டேன். 2வது, இந்த மாதிரியான பீரியட் ஃபிலிம்ஸ்ல 2வது விஷயம் என்னன்னா, அந்த ஒரு தேசப்பற்றோ மொழி பற்றோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல, அது நம்மள ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண வைக்கும். அது ஒரு லேயரா இருக்கும், ஆனா அது ரொம்ப தாக்குதும், அந்த இம்பாக்ட் ஏற்படுத்தும்.
ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டுன்னு சொல்கிறீங்க. நான் மதராசப்பட்டினம் படத்தை சொன்னதுக்கப்புறமா சார்பட்டா படம் அதை வந்து சொல்லாமல் இருக்க முடியாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து எல்லாருமே அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. நான் உடன்பிறப்பு எதுக்குமே அஞ்ச மாட்டேன் அப்படின்னு பசுபதி சொல்கிறப்போ நமக்குள்ள ஒரு காலத்தில் உடன்பிறப்பு வெளில வருவான். பட் ஆனா நம்ம வந்து உடன்பிறப்பு கிடையாதுதான். கிடையாது பிரதர். அது மட்டும் இல்லாமல் சார்பேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த காலகட்டத்தில் காட்டக்கூடிய சென்னையாக இருக்கட்டும், பேக் ட்ராப்பு, சைக்கிள், ஹார்பர், மக்களோட அந்த மொழி எல்லாமே அவ்வளோ தத்ரூபமாக வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இதோட கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக 250 கோடி ரூபா செலவு பண்ணுறேன்னு சொல்ல இந்த மூவியில் அந்த நேர்த்தி இல்லைன்னு சொல்கிறேன் நான். பாலிஷாக இருக்குது, பார்க்கறதுக்கு பலபலன்னு இருக்குது, உடைகள் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு எஃபோர்ட் போட்டுருக்காங்க. பட் அது வந்து என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணான்னு கேட்டா இல்ல, அதுக்கு அப்பாற்பட்டு அது ஒரு முக்கியமான விஷயம். உணர்வு. இப்போ இந்த படத்தை வந்து இப்ப மொழி உணர்வுனா மொழி உணர்வு, தேசப்பற்றுனா தேசப்பற்று, அது நம்மளுக்கு டச் ஆகணும்ல. அது ஆகுது. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தா இருக்கலாம், நீங்க விஜய் ஃபேனா கூட இருக்கலாம், இந்த படத்தை ஏன் நம்ம எல்லாருமே போய் பார்க்கணுன்ற ஆவல் தோணுச்சுன்னா, நம்ம தாத்தா இல்ல தாத்தானுக்கு அப்பனை வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ் உணர்வு போடுறதுக்காக எல்லாருமே இறங்கியிருப்பாங்க, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த உணர்வுல இந்த விஷயத்த பேசியிருக்கேன்ற ஒரு ஆசையில போய் பாக்குறோம்ல, அந்த உணர்வை எனக்கு இந்த படம் கடத்துல எனக்கு தொட கூட இல்லைன்னு சொல்லலாம். ஒரு இடத்துல ஒருவேளை அதுக்கு காரணம் வந்து நீங்க ப்ரீவியஸாவே ப்ரிப்பேர் பண்ண மைண்ட் செட் இல்ல பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, நேத்துன்னு நினைக்கிறேன் நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க, தலைவர் நான் நம்புறேன் படம்லாம் நல்லா தான் இருக்கும். அவங்ககிட்ட சொன்னேன், ஜனநாயகனோட கண்டென்ட் வைஸ் வந்து பராசக்தி வெயிட்டா இருக்கும், நல்லா இருக்கும்னு நீங்க சொன்னீங்க. சோ நீங்க வந்து நெகட்டிவிட்டியை மைண்ட்ல ஃபில் பண்ணி வச்சிட்டலாம் போல. இல்ல ஓகே. இல்ல ஜெனியூனா நான் வந்து என்ன நினைச்சேன், ஜனநாயகன் வந்து விஜயோட கடைசி கமர்ஷியலா பிளாஸ்டா இருக்கும் எல்லாம் பாத்துருவாங்க. பட் கண்டென்ட் வைஸ் பவர்ஃபுல்லா இதுதான் இருக்கும். லாங்கர் ரன்னா பராசக்தி படம் ஓடுன்றத நிஜமா நம்பி உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன். நிஜமாவே சொல்றேங்க, ஒரு நல்ல கதை கரு, ஒரு நல்ல கதை களம், பேக்ரவுண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க சொதப்பிட்டாங்க. இட்ஸ் அன் ஆவரேஜ் மூவின்னு சொல்றேன். இட்ஸ் நாட் அ பர்ஸ்ட் பிலோ ஆவரேஜ் மூவி கூட சொல்ல, இட்ஸ் அன் ஆவரேஜ் மூவி. அப்படியே தொடர மாதிரி வந்து தொட்டிருக்காங்க. சரி, உணர்வுகள் சரியா கடத்தப்படல. ஒரு போராட்டம், மொழி உணர்வு போராட்டம் நிறைய பேர் உயிர் போயிருக்கு. நம்மளுக்கு அந்த மொழி உணர்வு இவ்வளவு நாளும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியை ரெசிஸ்ட் பண்ணிருக்கோம், ஈஸியா ரிலேட் பண்ணிக்கலாம் அந்த படத்தை. அப்படி எந்த விஷயமும் எனக்கு கடத்தல ஒரு திரைமொழியில. ஓகே, ரெண்டாவது விஷயம் சொல்றேன். மூணாவது பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கிடையான உணர்வு. இப்ப முன்னாடி சொன்னது வந்து இது பேட்ரியாட்டிசம், இது வந்து ஒரு காதலோ, ஒரு அண்ணா தம்பி சென்டிமெண்ட்டோ, அக்கா தங்கச்சி சென்டிமெண்ட்டோ, இந்த மாதிரியான விஷயங்கள் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு? ஓகே, இப்போ அண்ணன் தம்பிக்கான சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் ஆயிருக்க வேண்டியது. ஏன்னா சிவகார்த்திகேயன் அண்ட் அதர்வா வந்து அண்ணன் தம்பி ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே வந்து நமக்கு கஷ்டம் கடத்தப்பட்டிருக்கணும். ஒன்னு அந்த நடிப்பின் மூலியமாவோ, இல்ல அந்த எழுத்து மூலியமா, டயலாக் மூலியமாவோ அந்த சீனை எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க, இது எந்த லெவல்லையுமே அந்த அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் வந்து ஃபீல் ஆகல. அதையும் தாண்டி ஸ்ரீலீலா அண்ட் சிவகார்த்திகேயன் படத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் டல்லஸ்ட் மொமெண்ட்ஸ் அண்ட் ஃபேஸ்ன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட அந்த லவ் ஸ்டோரி தான். ஏன்னா ஜிவி பிரகாஷ் நமக்கு பிடிக்கும், அவர் பிஜிஎம் சூப்பரா போட்டிருக்காரு, பாடல்கள் ரொம்ப சுமார் ரகம். ஸோ இவங்களோட லவ் போர்ஷன்ஸ்ல அந்த பாடல்களும் வரப்போ படத்துல வந்து ஒரு பெரிய தோய்வு ஏற்படுது. ஸோ அந்த எமோஷனும் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் பாட்டி பேரன்களோட சென்டிமெண்ட், அதையும் தாண்டி நட்புக்காக சில சீன்ல மொழியை தாண்டி ஸ்டேட்ல இருந்து நிறைய பேர் நம்மளுக்காக தனியா வச்சு ராணா தகுபதி அது தனியா கேட்கலாம். சரி, இந்த மாதிரி இருக்கிறப்போ அவர் நட்பின் பேர்ல கூட எந்த ஒரு எமோஷன்ஸுமே வந்து நம்மளுக்கு கடத்தல. ஒரு திராவிட சப்போர்ட்டர், ஒரு டிஎம்கே உடைய ஒரு உடன்பிறப்பே இந்த படத்தை போய் பார்த்தாருனா கூட அவருக்கே ஏதோ விஷயம் என்னங்க ஏதோ ஒன்று லேக் ஆகுதுன்னு சொல்றாங்க. மனித உணர்வுகள் கடத்தப்படவில்லை. சுதா கொங்காரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்க ஒரு மாஸ்டர், ஒரு ஸ்டூடெண்ட், அவங்களுக்குள்ள இருக்கிற உணர்வு அது என்ன உறவுனே எக்ஸாக்டா சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனா அது அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். என்ன வந்து ரொம்ப நாள் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இது இறுதி சுற்று தான் சொல்றேன். ஸோ அதை இதுல வரலன்ற மாதிரி நீங்க சொல்றீங்களோ? நிச்சயமா இல்லை. சரி, ஓகே. படத்தை பார்த்தவங்களும் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தா தாராளமா சொல்லுங்க. போய் சொல்றாரு அல்லது வந்து தவறா ஃபிலிம் ரிவ்யூவர் கூட சொல்லிக்கலாம். நான் ஒரு ஆடியன்ஸா நான் போய் ஃபர்ஸ்ட் டே படத்தை பார்த்துட்டு வந்து என்னோட, ஏன்னா நீங்க எதையுமே ஒரு விஷயம் கூட வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லாம இருக்கீங்க இது வரைக்கும், அதனால கேட்கறேன். அடுத்த நாள் அது ரொம்ப முக்கியமான விஷயம், மதராச பண்டத்தோடய கம்பேர் பண்ணி சொல்றேன். வில்லன் அந்த அந்த பிரிட்டிஷ்காரன் ஒருத்தன் வருவான் அல்ல, அந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறவன், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலதெல்லாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவன் மேலே ஹேட்டோ, கோவமோ அல்லது வந்து பயமோ இதெல்லாமே கடத்தப்படும். வில்லனாக இந்த படத்தில் வந்து அந்த இம்பேக்டை நான் வந்து ஜெயம் ரவி கொடுத்துருக்காரான்னு மட்டும் கேட்கல, ஜெயம் ரவியை வச்சு சுதா கொங்காரா கொடுத்துருக்காங்களான்னு கேட்குறேன். ஓகே, இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது. ஒருத்தருக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல ஸ்கோப் இருந்துச்சு. படத்தின் மூலிமா யாரா தே ஆர் கோயிங் டு டேக் அவே சம்திங் அப்படின்னா ஓப்பனாக சொல்லப்போனால் ஜெயம் ரவி தான். ஜெயம் ரவியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, கேரக்டரும் சரி, அந்த கேரக்டர் பின்னாடி இருக்க ஒரு கதை, அவருக்கு இருக்கிற போராட்டம், அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள், அவர் எப்படி எல்லாம் முத்திர குத்துறாங்க, அதுலேருந்து வெளில வந்து அந்த கோவத்தை அவர் எப்படி காமிக்கிறாரு,
அண்ட் ஜெயம் ரவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வந்து நம்மளால கண்டுக்காம போக முடியாதுன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஃபுல்லான ஒரு நெகட்டிவ் ஷேடான கண்டிப்பா கேரக்டர். கண்டிப்பா. ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா அவங்களோட காதலி அந்த கெனிஷா இருக்காங்களா, அவங்க கூட சொல்லியிருந்தாங்க எனக்கு இந்த படத்துல ஜெயம் ரவி படம் தான் தெரியும். அதை யாராவது படம் பார்க்காம பார்த்தா கோவம் வரலாம் அவங்களுக்கு. பட் படம் பார்த்து எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஆஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் ஜெயம் ரவி வந்து ஹி ஹஸ் டன் a வெரி குட் ஜாப். நல்லா பண்ணிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஒரு பெரிய ஆக்டிங் இதுல வந்து பிளஸ். ஸோ இந்த படத்துல எனக்கு முக்கியமா பழின்னு சொல்ல முடியாது. ஒருத்தவங்க மேல இவங்க அதை சரியா பண்ணிக்கலாம்னு ஏதோ ஒன்று யாருமே சொல்லி அது முழுக்க முழுக்க டேரக்டர் சுதா கோங்கரா அப்படிதான். ஆமா அப்படிதான் வந்து அதாவது நீங்க சூப்பரா ஒரு சீன் எழுதிடலாம், பட் அதை காட்சிப்படுத்துறதுல வந்து நீங்க கோட்டை விட்டுட்டீங்கன்னா வேஸ்ட். ஸோ நீங்க எழுதுறதுல டயலாக்லயும் கொஞ்சம் டெப்த் இல்லை, உங்களோட ஸ்க்ரீன் அப்படியும் ஒரே ஒரு பிளஸ் டெக்னிக்கலா ஒரே ஒருத்தர் இந்த படத்தை வந்து ஜிவி பிரகாஷ் எப்படி பிஜிஎம் ஹெல்ப் பண்ணிருக்காரு. 100th மூவி அவரோட திறமையா அவர் காட்டிட்டு போயிட்டாரு. அவரை பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவர் யாரும் நிரூபிச்சிருக்காரு. கேமராமேன் ரவி கே சந்திரன் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டோன் அவர் வந்து செட் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலி நீங்கள் ஒருத்தர் வந்து நிஜமாவே எனக்கு பாராட்டணும் சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தை சொன்னோன்னா அவர் தான். அதை தாண்டி நீங்கள் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எடிட்டிங்கு அண்ட் டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப லேகாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதுலேயே படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு உணர்வை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நெக்ஸ்ட் நம்ம கேமியோஸ்க்கு போயிடலாம். கருணாநிதி கேமியோ பண்ணியிருக்காராமே, அதை பற்றி சொல்லுங்களேன். ஜோக்கர் படத்துல நடிச்சிருப்பாரு குரு சோமசுந்தரம். இவர் வந்து இதுல வந்து எப்படி இருக்கு அவர் வரக்கூடிய அந்த மொமெண்ட்ஸ்? நான் என்ன சொல்றேன், உங்க ஓனர் நீங்க யாரை வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களோ அவரை வந்து சீன்ல காட்டுறீங்க சரியா, எப்படி இருந்திருக்கணும். அதை ஒருவேளை நாங்க உடன்பிறப்புகளுக்கெல்லாம் நரம்பு பொட்டச்சி வெளியே பிச்சுக்கிட்டு வந்து தலையில இருக்கிற முடியெல்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸால அப்படி பிச்சுட்டு மேலே ஏறி, நான் இவங்களோட தத்துவத்தெல்லாம் நம்பாம அந்த படத்துல டெக்னிக்கலா ஒர்க் பண்ணியிருந்தேன்னா ஐ வுட் சே ஐ கேன் டூ பெட்டர் தேன் திஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிதான் தோணுச்சு. என்னையா உங்க ஆளை நீங்க வந்து செம்மையா காட்டணும் மாதிரி ரொம்ப நார்மலா காட்டிருக்காங்க. இங்கதான் இருக்குது ஒரு டெக்னிக். ஐயா கருணாநிதி அவர்களுக்கு எந்த அளவிற்கு தமிழ்நாட்டுல வந்து அன்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப எம்ஜிஆர் வராருன்னா அவரை எவ்வளவு நாளும் காட்டலாம், எவ்வளவு எலிவேட் பண்ணி காட்டலாம். அவருக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படிங்கறதோ அல்லது வந்து அவருக்கு ஸ்கிரீன்ல வந்து டியூரேஷன்ங்கிறது எவ்வளவு நேரம்லாம் கொடுக்கலாம், ஸ்கிரீன் டைம் கொடுக்கலாம். ஆனா கருணாநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பயன்படுத்தினாலே அது ரிஸ்கா இல்லையான்னு பார்த்துதான் பயன்படுத்த வேண்டியது. ஒரு அரை மணி நேரத்துக்கு கருணாநிதி வந்தாருன்னா என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? நானே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்திருக்கேன். இன்னும் பல விஷயம் அப்படின்னு சொல்லி அப்பப்ப பராசக்தி போராளிக்கு ஆதரவு ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாவே இல்லை அந்த சீன்ஸ்லாம், நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாவே இல்லை. அதை விடுங்க, இப்போ கலைஞர் பிடிக்காதவங்க கூட இருக்கலாம். அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு சேத்தனை பண்ணியிருந்தாரு. தமிழ்நாட்டின் அரசியல் தந்தைகள்ல அவரும் ஒருத்தர், இதை யாரும் வந்து தவிர்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட அண்ணா வரக்கூடிய சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடியா எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு உணர்வும் இல்லை, ஒரு புள்ளி. அதுதான் அப்படியே என்னமோ பண்ணுதுன்னு சொன்னாங்களே. சேத்தன் பல்லுல கரை வரைஞ்சிட்டா அது அண்ணா மாதிரி நல்லா நடிச்சிட்டேன்னு சொல்றேன். யாரும் நம்பிட்டு நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பும் பிலோ ஆவரேஜா தான் இருந்துச்சு. அவர் அண்ணா வர சீன்ல நீங்க அவரை காட்டின இம்பாக்டே இல்லை. எங்க மணிரத்னம் படத்து மணிரத்னம் அவர்களுடைய பட்டறையிலிருந்து வந்தவங்க இவங்க சுதா கொங்காரா, நீங்க என்னங்க டக்குன்னு இப்படி சொல்லிட்டு போறீங்க? மணிரத்னமே பொன்னியின் செல்வனை எப்படி எடுத்து வச்சாருன்னு தெரியாதா அப்படிங்கிறீங்களா? சூரரை போட்டே தப்பிச்ச மூவி தான் சரிங்களா. ஆனா அந்த பொன்னி இருங்க சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் தான் இருந்தாலும் சொல்லி அந்த பொன்னி நதி பார்க்கணுமே பாட்டுல எங்க ஊர்ல சாதாரணமா இருக்கிற வயக்காடு கூட அழகா இருக்குங்க. அது அவங்க தான் எடுத்தாங்களாமா? இல்ல அந்த பாட்டுல என்ன படங்க அது பொன்னியின் செல்வன்ல அந்த பாட்டு அப்படிதான் வரும். பொன்னி நதி அதுல காட்டுறாங்க ரெண்டு பக்கமும் வயல்லாம் பார்த்தா ஏதோ மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு. அதாவது இன்னொன்னு சொல்றேன். சரி ஓகே, மறுபடியும் நம்ம பரசக்தி சாரி தர்மபுரியை பத்தி கேட்கணும்னா நான் பிரியகுமார் கிட்ட கேட்கணும். வருண் கிட்ட கேட்டா வேலைக்கு ஆகுது. தர்மபுரிக்கு வந்து மண்ணின் மைந்தர் அவர் தான். அவர் தான் பிறந்து வளர்ந்தது மட்டும் இல்லாம அங்க நடந்ததெல்லாம் எஃபர்ட் போடாம தன்னோட அனுபவத்துல இருந்தே ஈஸியா சொல்லுவாரு. நான் போயிட்டு நான் தர்மபுரியை பத்தி நான் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அங்க தங்கிட்டு தர்மபுரி பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டு ஜங்ஷனை பார்த்துட்டு 2 கடையில போய் சாப்பிட்டு படம் அப்படிதான் இருக்கு இந்த படம். மகிழ்மதி அப்படின்ட்டு இல்லாத ஒரு விஷயத்தை இப்படி காட்டியிருந்தாங்க. ஆனா சோழ தேசம்னு ஒண்ணு பொன்னியின் செல்வன்ல மன்னிக்க மாட்டேன் விடுங்க, திருப்பி மைண்ட் அங்க போகுது, திருப்பி இங்க வர. ஓகே, கருணாநிதி அவர்களுடைய கேமியோ பத்தி நம்ம பேசிட்டோம். அதுக்கு அப்பாற்பட்டு ஏதோ நம்ம பேன் இண்டியன் ஆக்டர்ஸ் எல்லாம் வராங்களாம், ஜெயிலர் படத்துல வரா மாதிரி வந்து ஏதோ தமிழ் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கலாம். என்ன விஷயம், அது என்ன மேட்டர், அதை கொஞ்சம் சொல்லுங்க. பேசிக்கலி இது வந்து தமிழ் மொழி போராட்டத்துக்காக தமிழர்கள் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்ற காட்டுறது உங்களோட ஐடியாவா இருக்கு. அதோட எண்டு வந்து சகோதரத்துவம். அதை பார்த்தா எல்லாருமே வந்து நம்மளோட மொழியை மதிப்பாங்க. நம்ம இந்தியான்ற ஃபீலிங் கொண்டு வரதுலாம் கூட நம்ம மன்னிச்சு எடுத்துக்கலாம். ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, ஒரு சீன்ல வந்து ஹீரோ வந்து கொலை செஞ்சிருவாரு. அப்போ ஒரு சின்ன பையன் ஓடி வந்து போலீஸ் வந்து நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு வருவான். உடனே ஒரு 1000 நடந்தாங்க, நான் தான் கொலை செஞ்சேன், என்ன கைது பண்ணுங்க. ஒரு ஆண்டி வருவாங்க, என்ன கைது பண்ணுங்க, நான் தான் கொலை செஞ்சேன். இந்த கிரிஞ்சு வந்து 90ஸ்ல பார்த்தாலே கிரிஞ்சா இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல ராணா தகுபதி வராரு,
அப்புறம் வந்து கேரளால இருந்து ஒருத்தர் வராரு. தெலுங்கு ரெப்ரசன்டேட்டிவ், மலையாள ரெப்ரசன்டேட்டிவ். எப்படி வராங்க? இந்த போராட்டத்துக்காக ஆந்திரால இருந்து நான் ஊறுகாய் கொண்டு வந்திருக்கேன், இந்த போராட்டத்துக்காக படதா நான் வந்து இனிப்பு சாம்பார் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கர்நாடகாவில் ஒருத்தர், இந்த போராட்டத்துக்காக கோலா புட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேரளால இருந்து ஒருத்தர், வறுத்த மீன் கொண்டு வந்திருக்கேன் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒருத்தர், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த போராட்டம் மெய்யாலுமே வா ஏங்க இந்த மாதிரி இருக்குங்க. இது கேட்கறதுக்கு எவ்வளவு காமெடியா இருக்கு. ஆமா. அது ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. அப்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. கிரிஞ்சு பிளாஸ்ட் மொமெண்டா இல்லையா? பிளாஸ்ட் மொமெண்ட்லாம் இல்ல, வேஸ்ட் மொமெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படியா? சரிங்க. ஓவராலா சரி இருங்க, இன்னொரு மேட்டர். எங்க வரீங்கன்னு புரிஞ்சு இருங்க. ஒருவேளை நேற்று ஜனநாயகன் வந்திருந்து இன்று பராசக்தி வந்திருந்தால், நான் ஏற்கனவே ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், அது நான் சொல்ல வருவேன், நீங்க சொல்லுங்க என்ன ஆயிருந்திருக்க. நல்ல வேலை ஜனநாயகன் படம் வரல. ஏன்னா பராசக்தி படம் ஒரு தமிழ் சினிமால வரக்கூடிய படம், தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அது ஒரு லாபம் தியேட்டர் ஓனர்ஸ் கொஞ்சமா இருக்குன்றதுனால நல்ல வேலை ஜனநாயகன் படம் வரல. ஏன் தெரியுமா? இந்த படம் தான் ஒரே ஆப்ஷனா இருக்கிறதுனால எல்லாருமே இந்த படத்தை பார்த்து தப்பிச்சுப்பாங்கப்பா அப்படின்னு லாபத்தை ஈட்டி கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா இந்த படம் சிங்கிள் ரன்னா ஓட போகுது. இப்போ திரௌபதி 2 வர வரைக்கும் தான் எல்லாம். திரௌபதி 2 வந்துச்சு அவ்வளவுதான். ரிவ்யூல ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சுன்னு சொன்னீங்க. ஏன்னா ஹெல்மெட் போட்டு பண்றியா? அப்படி வரும்போது அங்க இருந்து வரும்போது ஹெல்மெட் போட்டு வந்திருக்கிறீங்க காலையில, அதை பார்த்துட்டு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்படியே கிளம்பி தியேட்டருக்கு போயாச்சு. கொடுத்துட்டாங்க. ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சி நான் போனேன். சரி நானும் என்னதான் இருந்தாலும் பார்த்தா ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சிருக்கு, ஓரளவுக்கு படத்தை பத்தி நல்லா சொல்லலாம்னு பார்த்தா இல்லைங்க. நான் என்னங்க பண்றது? வேற ஏதாவது கமர்ஷியல் படம்னா பரவாயில்ல, இது மொழி போராட்டத்தை பத்தி பேசுறது, இதை நான் வந்து போய் சொன்னா துரோகம் ஆயிரும். கண்டிப்பா திட்டமிட்டு வன்மத்தை பரப்பல இல்ல பிரதர். சரிங்க, நம்புறேன். ஓகே, ஓவராலா நம்ம மார்க் மேட்ருக்கு போயிடலாம். பொதுவாக நீங்க மார்க் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. எனக்காக சொல்லுங்க. நிறைய விஷயம் பேசியாச்சு. 10க்கு சொல்லுங்க. 10க்கா? 5. இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் பார்த்து போடுறோம். 5 கொடுத்ததே போதும். இல்லைன்னா ஜெயம் ரவிக்காக 4.5 இல்லைங்க. ஜெயம் ரவி, ஜிவி பிரகாஷ் அவங்களுக்கெல்லாம் சேர்த்து போட்டு அப்படி நீங்களே சொல்லுங்க. ஜெயம் ரவி, ஜி பிரகாஷ் 2 தான் வருது. 5 கொடுத்துருக்கேன். கருணாநிதி, அப்புறம் வேற ஒரு அண்ணாதுரை, அப்புறம் ஐயோ சரி ஓகே அவருக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் சுதா கொங்கரா போச்சா? நன்றிங்க. ரைட் ஃபைன், நன்றி.